கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள், என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இது இயேசு கிறிஸ்துவில் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் என்று சொல்லி பவுலடியார் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 சொல்லுகிறார். அப்ப நம்ம எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கணுமா? எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கு என்ன செய்யணும்? இறைவார்த்தை உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி. எரேமியா 15:16 பிரகாரம் ஆண்டவருடைய இப்படி வார்த்தைகளை கண்டேன், உட்கொண்டேன், என் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தன. இரண்டாவது, இடைவிடாது ஜெபம் செய்யுங்கள். ஒரு காரியத்தை குறித்து சோர்ந்து போகாதபடி, மனம் தளராதபடி தொடர்ந்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் செய்யணும். அப்ப இடைவிடாமல் ஜெபிப்பதற்கு யார் அந்த வல்லமையை கொடுக்கிறார் என்று சொன்னால், எபேசியர் 6:18 வாசிப்பது போல தேவ ஆவியால் இவைப்பட்டு எந்த வழியிலும் ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவர்தான் அதற்கான வல்லமையை கொடுப்பார். மூன்றாவது, என்ன நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அப்ப எது நடந்தாலும், ஒருவேளை நன்மையான காரியங்கள் நடக்கின்ற பொழுது நன்றி சொல்வது எளிமையா இருக்கும். ஒரு இழப்பு, ஒரு இறப்பு, இவ்விதமான நெகட்டிவ் காரியங்கள் நடக்கின்ற பொழுது நம்மால் நன்றி சொல்ல முடியுமா என்று சொன்னால் முடியும். அப்படி நன்றி சொல்ல வைப்போர் யார் அல்லது எது என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபை. அதுதான் பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற எனக்கு உறுதியூட்டும் இயேசு நான் எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு. நன்மைக்கு மட்டுமல்ல, தீமையை பெற்றுக்கொண்டாலும், துன்பத்தை பெற்றுக்கொண்டாலும், வியாதியை பெற்றுக்கொண்டாலும், வேதனையை பெற்றுக்கொண்டாலும், கலாமனை பெற்றுக்கொண்டாலும், இழப்பு வந்தாலும், இறப்பு வந்தாலும் என் கடவுளுக்கு என்னால் நன்றி சொல்ல முடியும். ஏனெனில் அவருடைய கிருபை, அவருடைய அருள் என்னை தாங்குகிறது. இத்தகைய நிலையிலே நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து இடைவிடாமல் செபித்து என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுகிற பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளத்தை நிறைவேற்றுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.